விளையாடி நேயர்களுக்கு சாய்ஸ்தாவின் அன்பு வணக்கங்கள். நம்ம ஃபேஸ்புக்கை திறந்தாவே, இன்ஸ்டாகிராமை திறந்தாவே ரீல்ஸு ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ரீல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வரிக்க சக்கடை என தொடங்கும் மலையாள பாடல் தான். எனக்கு இது என்ன ஆர்வத்தை தூண்டிச்சுன்னா, இந்த பாட்டு படத்தில் யார் ஆடியிருப்பா, இது எந்த படம் அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சர்ச் செஞ்சு பார்த்தேன். சர்ச் செஞ்சு பார்க்கும்போது தான் தெரியுது இது 2011 வெளிவந்திருக்கிற படம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுலேயும் உங்களுக்கு கலாபவன் மணி இந்த பாட்டுக்கு ஆடி இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக தெரியல, அவருடைய ஸ்டில்லு தான் வருது. அப்படி இருக்கும்போது 2011 வெளிவந்த பாடல் இப்போ நமக்கு ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குது. அப்போ ஒன்று ட்ரெண்டிங் ஆகிறதுக்கு ஏறத்தாழ எத்தனை வருஷம், ஒரு 15 வருஷத்துக்கு மேலே தேவைப்பட்டிருக்குது பார்த்தீங்களா. அந்த படம் வந்தபோது இந்த பாட்டு எந்த அளவுக்கு கொண்டாடப்பட்டதுன்னு தெரியல. ஒருவேளை அந்த மாநிலத்தில் கொண்டாடி இருக்கலாம். ஆனால் மாநிலம் தாண்டி எல்லா நாடுகளிலும் எல்லா இடங்களிலும் மொழியை தாண்டி கொண்டாடிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, ஒன்று நம்ம இன்றைக்கி விதைக்கிறது இன்றைக்கே அது ரீச் ஆகும் அப்படின்னு நம்ப முடியாது, அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடாது. அப்படிங்கிறத இந்த பாடல் எனக்கு சொல்லித்தருது அப்படின்னு நினைக்கிறேன். ஒருவேளை நாம் பேசுகிறது கூட ஒரு 5 வருஷம் கழித்து யாராவது பேசலாம். ஆனால் அது நடக்கும் அப்படின்னு நம்ம பாசிட்டிவாக நினச்சிக்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அன்றைக்கே கொண்டாடப்படுறது அது அந்த படைப்பாளருக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும், ஒரு மன திருப்தியை கொடுக்கும், ஒரு நிறைவை கொடுக்கும் இல்லையா. அதனால் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் எந்த படைப்பை, அது எந்த மொழியாக இருந்தாலும் சரி, எந்த விதமான கலையாக இருந்தாலும் சரி, பார்த்தோமா நல்லா இருந்துச்சா உடனடியாக பாராட்டுவோம், பகிர்வோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ஸ் போட்டுட்டு போங்க. இனிய இரவு வணக்கம்.